மக்களே, நம்ம இப்போது இங்கே கால்வாய்க்கு குளிக்க போகிறோம். போகலாமா? போகலாம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்? ஏசி போட்டோன்னே சின்ன வீட்டை போயிட்டான். ஏசியை போடுங்க, வைக்கையா இருக்கு. ஒரு 116 வைங்க ஏசி. ஓகே. ப்ரோ இப்போ எங்கே போகிறோம்? நம்ம குளத்துக்கு போகிறோம் குளிக்கிறதுக்கு. பாருங்கள் எப்படி குளிக்கிறேன்ட்டு மட்டும் பாருங்கள். நாங்களும் எடுப்போம் ப்ரோ. மக்களே செம்மையாக இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பயிர், லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு. என்ன அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் கூட சரின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அதுக்கு அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? அந்த கேரக்டர் வந்து இதுதான், இவர் தான் அது. இவர் ஒரு பிறவி. ஒரு வழியா வந்துட்டோம் மக்களே, ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இறங்கி ஜாலியா குளிக்க போறோம். மேலே ஏழு வந்து போவோம். மேலே போயிட்டு செம்மையா குளிக்கலாம். இந்தாலே ஏறுவோம் வாங்க. அதுதான் குளத்துக்கிட்ட வந்துட்டோம். மேலே போய் பார்த்துட்டு இங்க குளிக்கல ப்ரோ, நம்ம இதுல குளிக்கலாம், குளத்துக்குள்ள குளிக்கலாம். பயம் முதலே. ஐயோ குளத்து இங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனைங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா முதலெல்லாம் இருக்குன்றாங்க. ஏன்னா சின்ன முதல்ல தான் இருக்கும், பெருசு இருக்காது அப்படின்ட்டு. ஸோ அதனால குளத்துல குளிக்க முடியாது. பக்கத்துல சின்னதான் அந்த ஓடை மாதிரி இருக்கு, அதுலதான் குளிக்க போகுது. பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த குளத்தை பார்க்கலாம். உள்ளேன் ஐயா, வாங்க மேல வாங்க. அடா குளம் நல்லா அருமையா இருக்கு, நல்லா வடிவா இருக்கு. குளம் வடிவா இருக்கு ப்ரோ. எங்க 27 அடி தண்ணி. ஓ அது போட்டிருக்கே 27 அடி. 16 அடி தண்ணி இருக்கு. உள்ள விழுந்தா தண்ணி இதுக்கால போய்கொண்டு இருக்கும். இதுதான் மதகா. இது என்னது? இது கேட் ஓபன் பண்ணி தான் அங்க வருது போல தண்ணி. அங்க போன தண்ணி இப்ப போய்கொண்டு இருக்கு. ஆக்கள் விழுந்தா இதுக்குள்ள முள்ள மாட்டிக்கும் நடுவுல. அவ்வளவுதான். போய் குளிப்போம் வாங்க. இதுல குளிக்க முடியாது போலியே. ஓ இதுல கண்டிப்பா இப்ப முதல்ல இருக்குமா? உள்ள புதையல் இருக்கு பாருங்க. வாங்க போய் குளிப்போம் வாங்க. இங்க குளிக்கலாம், நல்லா இருக்கு. ஆனா முதல்ல இருக்குன்றாங்க. நம்ம அங்கேயே போய் சேஃபா குளிப்போம். போனா போய் பாத்துருவோம். நான் போனா உள்ள புதையல் இருக்கு. குளிக்க போறோம். என்னடா ஸ்ரீலங்கான்னு ட்ரிப்பு போட்டு சீரீஸ்ன்னு போட்டு நம்ம ஊர் மாதிரி போய் அங்கங்க போய் குளிச்சுட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இங்க நாங்க வில்லேஜ்ல தான் இருக்கோம். நம்ம வேற இதுல இருக்கும்லாம் கிடையாது. இங்க ஃபுல்லா வந்து தமிழ் ஆளுங்க தான். இங்க ஃபுல்லா தமிழ் ஆளுங்க தான். ஸோ நம்ம ஊர்ல இருக்க மாதிரி தான் இருக்கு ஃபீல். வெளியே இருக்கும் அப்படின்லாம் இல்லை. ஃபுட்டு மாறுது, ஃபுட்டு சூப்பரா இருக்கு. நம்ம கேரளா ஸ்டைல் அந்த ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, குத்தரிசின்றாங்க. அப்புறம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு சாப்பிட்டோம். அதுதான் வீடியோ போட முடியல. முடிஞ்சா நான் போடுறேன் பாருங்க. இடம் சூப்பரா இருக்கு. 2 நாளா இங்கே தான் இருக்கோம். 2 நாளா. ஸோ இன்னைக்கு தான் வந்திருக்கோம். இவர் ஒருத்தர் நம்மளை கலாய்க்கலான்னு வந்துட்டு இருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். போயிட்டு வாங்க, தடவை போயிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு போகும்போது டைம் இருந்துச்சுன்னா ஒரு முக்கியமான இடத்த காமிக்கிறேன். ஆமாம், அங்கே சொன்னாங்களே மொத்தம் 5 இடம் இருக்கான். இப்போ நம்ம இருக்கிறது வந்து வடக்கு பகுதி. ஸோ தென்பகுதி வடக்கு பகுதின்ட்டு நம்ம ஒரு அதான் உங்களுக்கே தெரியும், மே 18. ஸோ அங்கே தான் நிறைய பேர் வீரமரணம் அடைஞ்சாங்க. ஸோ அங்கே தான் போய் பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து இடிச்சிட்டாங்களாம். ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ இடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் பார்ப்போம், அந்த புனித இடத்த போகும்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குளிப்போம் போயிட்டு. ஸோ நம்ம கீழே இறங்கி போவோம். எல்லாம் அங்கே குளிச்சிட்ருக்காங்க. எல்லாம் ஜாலியாக குளிச்சிட்ருக்காங்க. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது நம்ம கேரளா சைடில் பார்த்துருப்பீங்க, இந்த சைடு நம்ம சவுத் சைட்லேயும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஜாலியாக குளிச்சிட்ருக்காங்க. நம்மளும் போய் குளிப்போமா? இப்போ நம்ம போனோம்ல அங்கேருந்து இதில் வந்து மைக் எல்லாம் இதுவாக இருக்குண்ணா. ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் இப்போ குளிக்க போகிறோம். அப்படியே போகலாமா ப்ரோ? என்ன ப்ரோ, நீச்சலே தெரியாது, ஜாலியாக இருக்கீங்க 2 பேரும். ஆஹா, சரி போங்க, போக போக போங்க. செமையா இருக்கு. நம்ம போய் குளிக்க போறோம். இன்னைக்குதான் தண்ணியை கண்டிருக்கீங்க. யார் இது? வாங்க அப்படியே அவரே சோப்பு வேணுமா கழுவுறதுக்கு? என்னது சோப்? இவரு நம்ம அண்ணன் ரகு அண்ணன். ஹலோ, இவரு விவேக் அண்ணன். பேரு தெரியல, ஊர் பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. நம்ம ஊர் அண்ணன். இவரு ஒரு பிரதரு. அவரு இன்னொரு பிரதரு. இவரு எல்லாரோட பெரிய பிரதரு. பெரிய என்ன சொல்லபடிதான். மக்களே, ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு.
இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் உடையார்கட்டு முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்கு. செம்மையாக இருக்குது. ஹைட்டெல்லாம் ரொம்ப இல்லை, ஒரு ஆளோட இடுப்பு ஹைட்டு தான் வருது. நல்லா இருக்குது, ஜாலியாக அப்படியே அது பாட்டுன்னு போயிட்டே இருக்குது நீட்டாக. பாருங்கள் எல்லாம் ஜாலியாக குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். எப்படி வேற லெவலில் இருக்காங்களா? எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்கு. ப்ரோ எந்த ஏரியா சொன்னீங்க? என்ன கட்டு? உடையார்கட்டு. ப்ரோ நீங்களே சொல்லுங்க ப்ரோ, எங்க இருக்கு இது? உடையார்கட்டுக்குளம். எந்த டிஸ்ட்ரிக்ட்? முல்லைத்தீவு. நீங்களே எங்க இருக்கு? ஸ்ரீலங்கால இருக்கு. ஸ்ரீலங்காவில் இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் எங்க இருக்கோம்? ஸ்ரீலங்கால இருக்கோம். யாழ்ப்பாண டவுன்ல இருந்து 80 கிலோமீட்டர். கூமாப்பட்டி ஸ்ரீலங்கா வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அங்க பாருங்க கூமாப்பட்டி ப்ரோ, ஸ்ரீலங்கா வரைக்கும் நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க பாருங்க. தண்ணி சர்பத் மாதிரி இருக்குங்க. வேற ஃபேமஸ் பண்ணாதீங்க, தாங்க முடியல. நீங்களும் வாங்க, கூட்டிட்டு போகலாம். வாங்க எல்லாரும் வாங்க, வந்து ஜாலியா அங்க குளிங்க, சமைச்சு சாப்பிடலாம். போனவங்களாம் ஏமாந்து போய் வந்திருக்காங்க, இங்கே வந்துடும். இல்ல இங்க அப்படிலாம் இல்லைங்க, இங்க வந்து ஜாலியா வந்து குளிக்கலாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. ஜாலியா வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாத வந்து ஜாலியா குளிக்கலாம். எல்லாரும் வாங்க குளிங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் போய் இப்போ குளிக்க போறேன். பாய். என்ன ப்ரோ இது பேர் என்னது? டிக்கி லோனாவா? என்ன விளையாட்டு இது? இது லோனா டிக்கி. தர்மபுரி யாரு? அவங்க அப்பா இருக்காரு. சைன் இன் பை தர்மபுரி. இப்போ என்ன பண்ணீங்க? பண்ணுங்க கொஞ்சம். இப்படி போய் ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சு அங்கிருந்து மறுபடியும் முக்கி வளர்ற மாதிரி இதுதான். நீ என்ன கை இப்படி பிடிச்சணும் சொல்றா. மறுபடியும் இப்படி போகணும், இங்க இப்படி வந்துடணும். இது பேர் என்னது? லோனா டிக்கி. இந்த விளையாட்டு பேரு லோனா டிக்கி. இதோட பிறப்பிடம் வந்து மேல தாவனா டிக்கி லோனா, கீழ போனா லோனா டிக்கி. என்ன இது வந்து இங்கதான் பிறந்துச்சு, இப்பதான் பிறந்துச்சு இந்த கேம். ஆமா அது இந்த அதுக்கான முடிவு நம்ம காப்பிரைட் வந்து இந்த கட்டைக்கு தான் வழங்கப்படுது. காதெல்லாம் எரியுது. செய்யண அப்புறமா செய்யறேன். அது மூக்கெல்லாம் ஏறி காரமாயிடுச்சு ஃபுல்லா. மூக்குல தண்ணி போகாத மாதிரி ஓடியாங்க உங்களோட செய்யறேன். ஒருக்கா மட்டும் தண்ணிக்கு தாப்போம் வாங்க, நீங்க பிரச்சனை இல்லை. என்னென்ன பண்ற வந்து என்னடா பண்றீங்க? இருங்க, என்னடா உள்ளீச்சல்ல போறீங்க? ஒருத்தங்க வந்தா ஓடிட்டாங்க பசங்க. மொத்த பேர் இங்க ஒரு 7-8 பேர் இருக்குவே. யாராவது ட்ரை பண்றீங்களா மூக்குல தண்ணி போகாத மாதிரி? போயிட்டு குளிக்க போறோம். ஜாலியா குளிச்சுட்டு நீங்களா ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ற பாருங்க, எப்படி வந்தாலும் ஏறிடுது. நல்லா சர்க்கஸ் பண்றமே. அடுத்து நம்ம அண்ணன் கைத்து மேல நடக்க போறோம். ரிட்டர்ன் அடுத்து நம்ம அண்ணன் கைத்து மேல நடக்க போறாரு. இப்ப கைத்து மேல என்னது உடச்சு விழுந்துருவேன்.
முடிஞ்சிருச்சு கொட்டை தெரிக்க போகுது. இதெல்லாம் எதுக்குங்க? கொட்டை தெரிக்க போகுது. எல்லாம் கால் தான் வயிற்றுக்கு தாங்க. இந்த பக்கம் விழுந்துறாரா இங்க பாருங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. என்னங்க கூமாப்பட்டி வாங்க உடையார் கட்டுக்கு வாங்க வாங்க எல்லாரும் உடையார் கட்டுக்கு வாங்க. நாங்க பாருங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. உடையார் கட்டுக்கு வாங்க மக்களே, வாங்க வாங்க ஜாலியா குளிப்போம். ஸ்ரீலங்கா சீரீஸ்ல இது உடையார்கட்டு சீரீஸ். சரி உடையார்கட்டு டேம். உடையார்கட்டு டேம் இல்லை, உடையார்கட்டு கால்வா வாய்க்கா. உடையார்கட்டு வாய்க்காக்கு வாங்க. ஓகே வீடியோ எடுத்ததா டேய் நாங்க இந்தியாவுக்கு போறோம்டா. இந்தியாடா நாங்க பிடிச்சிட்டாரு. காலையே வாடா தம்பி, கமான் கமான். என்னது காலையில தண்ணியில நடக்கு எல்லாருடைய முடியும் சரியா? நாலு பேர் சேர்ந்து காய்ச்சா சரியா நிக்க கூடாமா? இது எல்லாரும் நம்ம கூட அந்த 2 பசங்க நம்மளை பார்த்து பயந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கூட வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கானுங்க. போட்டி இங்கே 2 பேர், அவங்கள மீறி அவன் போனோம், அதுதான் போட்டி. செமையாக இருந்தது, ஒரு மாதிரி ஃபன்னாக. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னே தெரியல. எப்படியோ 2 மணி நேரம் ஆயிருக்குமா? 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீச்சல் அடிக்கிறேன். ஆயிடுச்சு, ஊரில் அடிச்சது. ஊருக்கு போய் கிணத்துலலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இப்போ தான் குளிக்கிறேன் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி தொட்டிப்பாலை மாதிரி இதில் இப்போ சரி வாய்க்கா சென்னையிலே இருந்து வாய்க்கால இப்போ தான் குளிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இடத்துல இப்போ தான் குளிக்கிறீங்க? இல்லை இந்த மாதிரி இடத்துல ஆமாம், இதான் ஃபஸ்ட் டைம். அவர் கொஞ்சம் அப்படிதான். ஆமாம், ஒரு மாதிரி ஜாலி. எப்பவுமே தெளிவாக தான் பேசுவேன். எப்போ நான் தெளிவாக தான் பேசுவேன். எடே நல்லா எடிட்டில் தூக்கிடுவார். எப்படி இருக்குமா? எப்படி இருக்கு ப்ரோ இன்னைக்கு? நான் அழகாக தான் இருக்கேன். அழகாக இருக்கீங்களா? அதுதான், நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோம் அப்படின்னா அவருக்கு அது எதிர்மாறாக ஒன்று பேசுவார். அதான் நம்ம ஆள். போவோமா? பாய். எங்கே போக போகிறீங்க? எங்கேயாச்சும் போவோம். வரோம். அவ்வளோதான், ஜாலியாக இன்னைக்கு என்ஜாய் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலாக முடிஞ்சிருச்சு, கிளம்ப போகிறோம். செமையாக போச்சு இந்த நாள். ஸோ பார்ப்போம், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா இங்கே வரலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிதுன்னா வாங்க, கண்டிப்பாக வாங்க. இங்கே நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு எப்படி இருக்கும் உள்ளெல்லாம், ஸோ அந்த மாதிரி இருக்குது. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உள்ள சின்னதாக தண்ணி மாதிரி போகும், அது உள்ளே போட் போகும். இங்கே வந்து நடந்து போகலாம் உள்ளே.
சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் டைப்பில் நல்லா இருக்குது. உள்ளே பார்த்தோம், ஆனால் உள்ளெல்லாம் போக முடியல. இதே மாதிரி நம்ம ஏரியாலேயும் இது வாய்க்கா மாதிரி கட்டி விட்டால் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய ஏரியிலேருந்து விவசாயத்துக்கு போகிற மாதிரி. ஆனால் நம்ம ஊரில் பெருசாக போகும், பெரிய இது மாதிரி. ஸோ இங்கே சின்னதாக அழகாக போகுது. ஸோ இன்னும் போகாத இடத்துக்குலாம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. போகலாம். ஃபஸ்ட் டைம் இதில் நான் குளிக்கிறேன். இதில் தான் நம்ம போக போகிறோம். அந்த காரை தான் 10 பேர்கிட்ட போகலாம். வாங்க 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 வாங்க.